தியத்தீராவிலே இந்த போதகத்தை பற்றி கொள்ளாமலும் சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே, அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமலும் இருக்கிற மற்றவர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறதாவது, உங்கள் மேல் வேறொரு பாரத்தையும் சுமத்த மாட்டேன். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 24வது வசனம். தியானம். கர்த்தருக்குள் அன்பான தேவனுடைய பரிசுத்த ஜனமே, தியத்தீரா சபையில் எசபேலின் வஞ்சகமும் தேவனுக்கு அருவருப்புமான போதகத்தை, அதாவது மகா பாபிலோனின் போதகத்தை இச்சபையில் உள்ள சில ஆத்துமாக்கள் பற்றி கொள்ளாமலும் இருந்ததை தேவன் கண்டு கொள்கிறார். சபைக்கென்று எந்த வாக்குத்தத்தங்களையும் ஆலோசனைகளையும் கொடுக்காத அன்பின் ஆண்டவர் இச்சபையில் இருந்து கொண்டே எசபேலின் தவறான போதகத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு மேலும் வேற எந்த ஒரு பாரத்தையும் சுமத்த மாட்டேன் என்று தேவன் வாக்கு பண்ணுகிறார். சபை அவர்களுக்கு எந்த பாதுகாப்பையும் கொடுக்கவில்லை என்றாலும் கிறிஸ்துவோடு கொண்டிருந்த ஐக்கியம் அவர்களுக்கு பாதுகாப்பை தருகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், நான் தெரிந்து கொண்டவர்களை அறிவேன், நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன் என்கிறார். அன்பின் ஆண்டவர் இயேசு முதன்முறையாக ஒரு சபையின் பிள்ளைகளில் குறிப்பிட்ட ஒரு சிலரை மட்டும் ஆசீர்வாதத்திற்கென்று தெரிந்து கொள்வதை இச்சபையில் பார்க்கிறோம். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இவர்கள் எசபேலின் உபதேசங்களை கை கொள்ளாமல் இருப்பதோடு மட்டுமல்ல, சாத்தானுடைய ஆழங்களை அவர்கள் அறிந்து கொள்ளாமல் அதை வெறுக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார் என்று அப்போஸ்தலராகிய பவுல் கூறுகிறார். தேவனுடைய ஆழங்களாக அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன். அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். எசையா தீர்க்கதரிசன புஸ்தகம் 46வது அதிகாரம் 10 மற்றும் 11வது வசனம் என்ற தேவனுடைய சத்தியம், தேவனுடைய அனாதி தீர்மானங்களே தேவனுடைய ஆழங்களாக இருக்கிறது. தேவனுடைய ஆழங்களை போல் சாத்தானுக்கு அடுத்த ஆழங்களான ரகசியங்கள் பல உண்டு. அவைகளை ஆழமாக அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. வரலாற்றுப்படியாக பார்க்கும் பொழுது ரோம கத்தோலிக்க கிறிஸ்தவ சபையின் ஆதிக்கத்தின் மத்தியிலும் ஜான் விக்லிப் என்ற தேவனுடைய மனிதர் வேதாகமத்தை முதலாக ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். வில்லியம் டிண்டேல் என்ற கர்த்தருடைய பரிசுத்தவான் வேதாகம புத்தகத்தை அச்சிட்டு பொதுமக்களும் வாசிக்கும்படியாக வெளியிட்டார். இந்த தேவ மனிதர்கள் சாத்தானின் ஆழங்களில் தங்களை ஈடுபடுத்தி கொள்ளாமல் தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஊழியங்களில் செயல்பட்டு தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். தியத்தீரா சபைக்கு கொடுத்த எச்சரிப்பின் வார்த்தையாகிய மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளுவேன் என்ற தண்டனைக்கே இவர்கள் நீங்களாகி ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள்.